எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாளுக்காக, கிருபைகளுக்காக முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கும்படி பிதாவே நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே நன்றி சொல்லுகிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி மொழியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி மொழியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே ஓ தேங்க்யூலா. துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை
என் வாழ்க்கையில நான் நினைப்பதற்கு மேலான காரியங்களை அவர் செய்திருக்கிறாரே. அப்படி கைகளை உயர்த்தி எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே, ஸ்தோத்திரமே. மீண்டுமாய் சொல்லுங்க, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே, ஸ்தோத்திரமே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளா சுகப்படுத்தி நீரே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, ஓ இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியை சொல்ல போகிறோம். ஓ தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தெய்வமே பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. நம்முடைய வாழ்வில கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து ஆச்சரியமாய் நம்மை நடத்தினாரே. இந்த புதிய மாதத்திற்குள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரே. எத்தனையோ சூழ்நிலைகளின் நடுவிலே, எத்தனையோ பிரச்சனையின் நடுவிலே, எத்தனை போராட்டத்தின் நடுவிலே ஆமென் ஜெயம் எடுக்கும்படியாய், ஆமென் ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாய் ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே. எந்த இடத்திலும் தோற்று போக கர்த்தர் அனுமதிக்கவில்லையே. எந்த சூழ்நிலைகளிலும் தலைகுனிந்து நிற்பதற்கு தேவன் அனுமதிக்கவில்லையே. அந்த கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையே. துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. ஆண்டவருடைய கிருபைகளை நாங்கள் நினைத்துமை துதிக்கிறோம். கர்த்தர் அப்படி நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே என்ற இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இணைந்து பாடலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தெய்வம் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லை. ஆஹா பயம் இல்லை பயம் பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே
எனக்கில்லையே. நம்பிடும் தெய்வம் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர்வழியாய் நடத்திடும் தேவன் நிச்சயம். சொல்லுங்க பார்க்கலாம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நமக்காக பயமில்லையே. உம்மை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானவை சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லையே, மேலானதை சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. கைகளோ பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே என்னை நடத்துவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமா எனக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, கடந்ததை நினைத்து கலங்காதே. கர்த்தர் புதிய காரியத்தை செய்திடுவார். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் எதிராக மாறலாம், நம்ம எதிர்பார்த்ததை விட மாறான காரியங்கள் வாழ்க்கையில நடக்கலாம். ஆமென். சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கலாம், சில நேரங்களில் சில பாதைகளில் கொண்டு போக கர்த்தர் விரும்பலாம். ஆனாலும் மேலான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம், வருத்தமான காரியங்கள் நடந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் வலது வருஷத்தில் தேவன் இருக்கிறார், என் கரத்தை கர்த்தர் பிடித்து எனக்கு துணையாயிருக்கிறார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானவைகளை சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லையே. மேலான சில ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் சில நேரங்களில் நம்மை அப்படி நடத்தலாம்.
அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர் சொல்லுங்க பார்க்கலாம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, புதிய காரியம் மேலானவைகளை சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லை. சொல்லுவோம் பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லையே, பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே நம்பிடும். சொல்லுவோ என்னை நடத்திடும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நம்பிடும் தேவன் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுமி நின்று தேவ சமூகத்துல நன்றியோட கர்த்தருக்கு பலிகளை செலுத்த போகிறோம். என்னை நடத்துகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உண்மையாகவே சொல்ல முடியுமா? ஆமென். இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இதுவரையிலும் என்னோடு கூட இருந்தவர், இதுவரையும் எனக்கு உதவி செய்தவர், இதுவரைக்கும் அற்புதமா என்னை நடத்தினவர், என்ன நடத்துவாருங்கிற விசுவாசம், எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசம் என் வாழ்வில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், என்னோடு தேவன் இருக்கிறார், என் வலது கரத்தை பிடித்து அவர் இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க கொஞ்ச நேரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்க்கலாம். முழு பலத்தோட கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்க்கலாம். கிருபை 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 கிருபை. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்றது. ஆனாலும் கர்த்தர் அதை தாண்டி போக நமக்கு கிருபை அளித்தாரே. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய தேவன் நமக்கு நிழலாயிருக்கிறார். எதுவும் தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. எதுவும் ஆண்டுடைய பிள்ளைகளை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. சொல்ல முடியுமா? அவர் என் கூட இருக்கிற வரைக்கும், அவர் என் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தைரியமான ஒரு ஆவியை கர்த்தர் நமக்குள்ள கொடுப்பார். நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறல, தேவ பலத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உன் இருதயத்தை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். பயத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். பயம் நிறைந்த நிலையில் தேவ சமூகத்தில் கர்த்தர் என்ன சொல்ல போறாரோ, ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் கலங்கி நிற்க வேண்டாம், திடமனதாயிருங்கள். ஓ அஞ்சிடே அஞ்சிடே என்
இயேசு என்னோடிருப்பதா அஞ்சிடே ஓ அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. மறுபடியும் சொல்லுவோம், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல் ஓ இருள் சூழ்ந்த இமை பொழுது தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி இயேசுவே என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. கானங்களால் நிறைந்து கால எல்லாரும் கைகளை உயர்த்தி அறிக்கை செய்வோம். அஞ்சிடே ஓ அஞ்சிடே என் இயேசு இயேசு என்னோடிருப்பதா அஞ்சிடே. Thank you Lord. Thank you என் இயேசு அஞ்சிடே அஞ்சிடே தெய்வமே என் இயேசு இருப்பதா அஞ்சிடே என் இயேசு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய்? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு நன்றி ராஜா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா நன்றி. அஞ்சிடே
கர்த்தருடைய வார்த்தை உண்டு, கர்த்தர் உண்டு, அவருடைய ஜீவன் எனக்குள்ளே உண்டு, அவருடைய வாக்கு தத்தம் எனக்கு உண்டு. ஆகவே நான் பயப்படேன், நான் பயப்படேன். எதை குறித்து நான் பயப்படேன்? எதை குறித்து நான் கலங்குவதில்லை, எந்த காரியத்தை குறித்து நான் அஞ்சுவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தைரியத்தை, அந்த பலத்தை, அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இது எப்படி ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ, இது என்ன விதமாய் முடியுமோ, ஆமேன், இதை எப்படி சமாளிக்க போகிறேன், இதை நான் எப்படி சந்திக்க போகிறேன், ஆமேன், எனக்கு நல்ல பதில் வருமா, எனக்கு நல்ல முடிவு வருமா, நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு ஜெயமா முடியுமா, நான் நினைச்ச காரியம் எனக்கு நன்மையா முடியுமா, ஒருவேளை இந்த இடத்துல ஒரு நிந்தை வந்துருமோ, ஒரு அவமானம் வந்துருமோ, இழப்பு வந்துருமோ, ஒருவேளை நீ சந்தேகப்படலாம், ஒருவேளை அதைரியமான வார்த்தைகளை நீ சொல்லி கொண்டிருக்கலாம். எனக்கு கால்வளையில கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே, திடமனதாயிரு, திடமனதாயிரு. உனக்குள்ள தேவ வார்த்தை இருக்கு, உனக்குள்ள தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, அவர் சொன்ன வாக்கு தத்தம் இருக்கிறது. ஏன் கலங்குகிறாய் என் ஆத்துமாவே? நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? தைரியமா சொல்லுங்க, அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. ஓ அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அற்புதமாய் கர்த்தர் நடத்த போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதமாய் தேவன் எனக்கு உதவி செய்ய போகிறார்னு எப்படி? ஆமென், சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஒருபோதும் அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என் ஜபங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது, என் விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது. தேவ பிள்ளையே, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கு. ஆமாம், என்னை அழைத்தவரை நான் நம்பி இருக்கிறேன், என்னை ரட்சித்தவரை நான் நம்பி இருக்கிறேன், என்னை தெரிந்து கொண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னை வெட்கப்படுத்தவே மாட்டான். நாம் சொல்ல போகிறோம், எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டின நல்ல விடுதலையோடு சொல்ல போகிறோம். தேங்க்யூலா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோமா? புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து
முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. மீண்டும் சொல்லுவோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்கிறவர், எண்ணுவதற்கு மேலான காரியத்தை செய்கிறவர். ஒருபோதும் கலங்கி நிற்க வேண்டாம், விசுவாசித்து நில்லுங்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள், விசுவாசித்து நடவுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தெளிவு, அந்த அறிவு நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒருபோதும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேச வேண்டும், வார்த்தைகளை ஆவியானவர் எங்களுக்கு தந்தருள வேண்டும், உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம வாசித்து அந்த வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதன் 23ஆம் வசனத்தை எல்லாரும் நாம் இணைந்து படிக்கப் போகிறோம். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை மீண்டும் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். மனிதர்கள் தங்கள் விஷயமாக, தங்களுடைய சொந்த காரியமாக அநேக காரியங்களுக்காக காத்திருப்பது உண்டு. சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காமல் போய்விடும். ஆண்டவர் சொல்றார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய சில காரியங்களுக்காக நம்ம காத்திருந்து சில நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போனாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு காத்திருப்பீங்கன்னா உங்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பது ஒரு கடினமான காரியம். ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பது அது எளிமையானது அல்ல. இன்னைக்கு நடந்துராதா, இல்லை இன்றைக்கி ஒரு அற்புதம் நடந்துராதா, இல்லை இந்த வருஷம் நடந்துராதா, இந்த மாதத்தில் நடந்துராதா என்று அநேக நாட்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
சில நேரங்கள் நம்முடைய வாழ்வில் நம்ம எதிர்பார்க்காது நமக்கு தாமதமாகும் பொழுது தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத வருத்தங்கள் நம்மளை சந்தித்து விடுகிறது. ஒருவேளை இது நடக்காமல் இருக்கிறபடினாலே இது நடப்பதற்கு வாய்ப்பில்லையோ என்கிற எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறது. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்து சில நேரங்களில் சில ஏமாற்றத்தை நம்ம சந்திக்கும் பொழுது நம்முடைய மனதளவில் நம்ம சோர்ந்து போனவர்களாய் இனிமே என்ன நடக்கப் போகிறது, இனிமே என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது 40ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நல்ல ஒரு அருமையான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் எதற்கு காத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கைகூட போகிறது. அல்லேலூயா. நீங்கள் காத்திருந்த காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. காத்திருந்த காரியம் கைகூடி வரப்போகிறது. அருமை எழுதுகிறாரு, நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், நான் பொறுமையாய் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற காரியங்கள் அது வீணாய் போகாது. அதில் ஒரு நன்மை, அதில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு. பல வருடங்கள் காத்திருந்த காரியம், பல மாதங்கள் காத்திருந்த காரியம், இந்த வருஷம், இந்த மாதம், இல்லை இந்த தேதியில், இல்லை இந்த வருஷத்தில், இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த காரியம் எனக்கு நடந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து மனவேதனைகளோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காத்திருந்த காரியம் உனக்கு நன்மையாக, ஆமென், ஆச்சரியமாக, அதிசயமாக அது இந்த மாதத்தில் அது நடக்க போகிறது. எதற்கு காத்திருந்தாயோ அது நடக்கும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க வேண்டிய சில காரியங்கள், நாம் எதற்கு காத்திருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்று ஒரு வார்த்தையை அவர் முக்கியப்படுத்துகிறார். அப்படியானால் நம்ம காத்திருக்கிற காரியம் அவருடைய வேலைக்காக காத்திருந்தால் அது நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய வேலையின்படி செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நமக்கு தெரியும் அல்லவா, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்ததான முதலாம் அற்புதத்தை நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. இயேசு செய்த முதலாம் அற்புதம், ஒரு திருமண வீட்டிலே அவர்கள் வந்திருந்த பொழுது குறைவுகள் ஏற்பட்டது. அந்த குறைவுகளை இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்கள். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காக காத்திருங்கள், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை அந்த வீட்டாருக்கு சங்கடமான ஒரு காரியம். வந்தவர்கள் திருப்திப்பட வேண்டும், வந்தவர்கள் சமாதானத்தோடு போக வேண்டும், வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு போக வேண்டும், யாரும் நம்மை குறை சொல்லி போய்விடக்கூடாது என்று அவர்கள் நினைத்து ஒரு காரியத்தை ஒழுங்கு செய்திருந்த பொழுது ஒரு குறைவு அங்கே சந்தித்த பொழுது ஒரு பெரிய சங்கடமான ஒரு காரியம்தானே. ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்படியானால் அங்கே அவர்கள் ஒரு காரியத்திற்காய் காத்திருக்கிறார்கள், அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறார்கள். இயேசு சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் அமர்ந்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் என்னமோ ஒன்று இங்கே செய்ய போகிறாரு, ஏதோ ஒன்று இங்கே நடக்க போகுது. நம்முடைய மூளை அறிவுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு அற்புதம் இந்த வீட்டுக்குள்ளே நடக்க போகுது. அல்லேலூயா. அவருடைய வேலை எப்போ வரும்னு தெரியாது, அவருடைய நேரம் எப்போ வரும்னு தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இத்தனை மணிக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. எப்போ வேண்டுமானாலும் அவருடைய நேரம் வரலாம், எப்போ வேண்டுமானாலும் அவருடைய வேலை வரலாம். ஆனால் அங்கே அவருடைய வேலைக்காக காத்திருந்தபடினாலே இயேசு அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கு. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பொய்யாகாது, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அழிந்து போகாது. ஒருவேளை நம்ம கூட சில நேரத்தில் மறந்துடுவோம், அநேக தீர்க்க தரிசனங்களை கேட்போம், மறந்துடுவோம், அநேக வாக்குத்தத்தங்களை நாம் வைத்திருப்போம், மறந்துடுவோம். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார்னா அவர் மறக்கவே மாட்டார். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் மறந்தாலும் அவர் மறக்கிறவர் அல்ல. அந்த வேளை வரும்போது அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென்.
அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை அந்த வீட்டாருக்கு இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி எழும்பி இருக்கும். வெளியே என்ன போய் சொல்லுவாங்க, வெளியே என்ன பேசுவாங்க, ஐயோ நம்மளை பற்றி வேற விதமாக பேசிவிடக்கூடாது, இயேசு வேற காத்திருங்கன்னு சொல்லியிருக்கார், என்ன நடக்க போகிறது? அத்தனை பேரும் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் எந்த திருமண வீட்டிலும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியத்தை இயேசு எங்களுக்கு செய்திருக்கிறார். அத்தனை பேர் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்த்ததில்லை, இப்படி ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்த்ததில்லை. கர்த்தருடைய வேளையின்படி ஒரு காரியம் நடக்குமானால் உங்கள் வாழ்விலே ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கும், அற்புதமான காரியமாக இருக்கும், திருப்தியான காரியமாக இருக்கும். கர்த்தருடைய வேளையின்படி நடக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், கர்த்தருடைய வேளையின்படி வருகிற ஒவ்வொரு நன்மையும் உங்களை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆச்சரியமான காரியம் அவருடைய வேளையின்படி நடக்கும். ஹல்லேலூயா. இன்னும் நடக்கலையே, இன்னும் கைகூடலையே, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, இன்னும் ஒரு நன்மை வரலையே, நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேனே, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேனே, ஆமாம் இதுக்கு மேலே போராட எனக்கு பலன் இல்லை, இதுக்கு மேலே ஜெபிக்க எனக்கு பலன் இல்லை, இன்னும் அப்படியே விட்டுருவோம். பரவாயில்ல, நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்லை, அவர் விட மாட்டார். நீங்கள் ஜெபித்து ஒருவேளை சில காரியத்தை விட்டு விடலாம், நீங்கள் ஒருவேளை ஜெபித்து சில காரியங்கள் இனி ஜெபிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லிவிடலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் இருக்கிறாரே, அவர் அதை விட்டு விட மாட்டார், அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த அருமையான நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வேலைக்காக காத்திருந்து பாருங்கள், ஆச்சரியமான வழிகள் திறக்கப்படும். ஆமென். அற்புதம் என்பது எங்கேயோ இருந்தல்ல, அற்புதம் இருக்கிற இடத்திலே நடக்கும். அற்புதம் நம்மை சார்ந்து நடக்கும். அற்புதம் நம்முடைய எல்லைக்குள்ளே நடக்கும். அற்புதம் நம்முடைய வீட்டுக்குள்ளே நடக்கும். எங்கே குறைவு இருக்கிறதோ அங்கே நடக்கும். எங்கே இல்லை என்று சொல்லுகிறோமோ அங்கே நடக்கும். எங்கே மாற்றம் இல்லை என்று சொல்லுகிறோமோ அங்கே நடக்கும். வேலைக்காக காத்திருங்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இரண்டாவது, யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஒருவர் படிக்கலாம். யோபின் புஸ்தகம் 14 வாசியுங்கள். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இரண்டாவது, எதற்கு? மாறுதலுக்காக காத்திருந்தவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். எனக்கு காத்திருக்கிறவர்கள். யோபினுடைய வாழ்விலே ஆண்டவர் அறியாத மனிதன் அல்ல. யோபு தேவனை சார்ந்து வாழ்ந்த மனிதன். 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், உத்தமன் என்று சொல்லப்பட்டவன். ஆண்டவர் அவனை குறித்த சாட்சி கொடுத்திருக்கிறார். அவனும் அவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்காக வாழ்ந்த குடும்பங்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு காற்று அவர்கள் மேல் மோதுகிறது, எதிர்பாராத சூழ்நிலைகள் அவர்களை சந்திக்கிறது. அது அவர்களை இழப்புக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் நடுவில் யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். ஐஸ்வர்யத்தை இழந்து நிற்கிறான், நன்மைகளை இழந்து நிற்கிறான், பிள்ளைகளை இழந்து நிற்கிறான். அருமையானவர்களே, எதெல்லாம் தனக்கு நன்மையாய் இருந்ததோ எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்கிறான். ஆனா இப்போ அவன் சொல்லுகிற ஒரு காரியம், இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்க போகிறது? அதான் இருந்ததெல்லாம் போயிட்ட, இருந்ததெல்லாம் என்ன விட்டு போயிட்ட, இனிமே எனக்கு என்ன நடக்க போகிறது? விட்டுருவோம் இதை அப்படின்னு நினைக்காம, எனக்கும் ஒரு மாறுதல் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. எனக்கு இதில் இருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். என் ஜீவனை ஆண்டவர் எடுக்காமல் இருக்கிறார்னா எனக்கு என்னமோ ஒன்று அவர் செய்ய போகிறாரு. இவ்வளவு வேதனை நடுவிலும், இவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் என்னையும் என் மனைவியும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒன்றை கர்த்தர் பெருசாக எங்களுக்குள்ள செய்ய போகிறாரு அப்படின்னு யோபு ஒரு மாறுதலுக்காக காத்திருக்கிறார். ஒரு மாறுதல் வரும். அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து சொல்லுகிறார். ஒரு மரம், ஒரு கிளை பட்டு போச்சுது, ஒருவேளை அதுக்கு மேலே மழை பெஞ்சா, தண்ணி விழுந்தா கூட அது திரும்ப என்ன செஞ்சிடும்?
பட்டுப்போன ஒரு மரம் கூட தண்ணி படும் பொழுது அதற்கு ஒரு துளிர்வு வரும் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. அது மட்டுமா சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் நான் அதை காண்பேன் என்று அவன் விசுவாசித்து இன்னும் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு மாறுதல் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார் என்று காத்திருந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் 42ஆம் அதிகாரம் வரும்போது சிறையிருப்பை திருப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியத்தை திருப்ப போகிறார். சில பிரச்சனைகளை திருப்பி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். சில சூழ்நிலைகள் உங்களை விட்டு திருப்ப போகிறார். உங்கள் எல்லைகளை விட்டு திருப்ப போகிறார். உங்களுடைய குடும்பத்தை விட்டு திருப்ப போகிறார். உங்களுக்கு நன்மையான ஒரு ஆசீர்வாதம், நன்மையான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. மாறுதலுக்காக காத்திருந்த யோபின் வாழ்க்கையில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி எப்படி ஆசீர்வதித்தார்? முன்பு இருந்ததை பார்க்கிலும் 2 தனையாய் கொடுத்தார். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காக காத்திருக்கலாம், ஒரு தொழிலுக்காக காத்திருக்கலாம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கலாம், எதையோ ஒன்றை இழந்து அதை திருப்பிக் கொள்வதற்காக நடந்துரும், கண்டிப்பாக இந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெட்கப்படுத்த மாட்டேன், நான் நன்மையானதை செய்வேன். 3வது, அற்புதங்களுக்காக காத்திருந்த நபர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்ட மனுஷன். ஸ்தோத்திரம். அந்நாட்களிலே பெதஸ்தா என்கிற அந்த குளம் கலக்கப்படும் பொழுது யார் அதில் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகமுண்டாகும் என்கிற நிலைமை இருந்த பொழுது இந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்று இந்த வியாதியஸ்தன் காத்திருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும்? தேவதூதன் வருவான், எப்பொழுதாவது வருவான், எப்பொழுது வருவான் என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய காத்திருப்பு என்னவென்றால், எனக்கு இங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அற்புதத்திற்காக காத்திருந்தவன். ஏனென்றால் ஆண்டுகள் பல ஓடிவிட்டன, பார்க்க குடும்பத்தாரால் முடியவில்லை. பல வருஷங்கள், பல நாட்கள் அவன் வாழ்க்கையிலே முடங்கி போய்விட்டான். எத்தனை நாட்களுக்கு குடும்பத்தார் அவனை பார்க்க முடியும்? அவங்களுக்கு வேலை இல்லையா? அடுத்த நிகழ்வுகள் இல்லையா? இவனையே பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கூட பேசியிருப்பாங்க. எப்படியோ இவனை கொண்டு போட்டுருவோம், அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த குளம் கலக்கப்படுமா, நான் போய் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை யாராவது என்ன கொண்டு போய் விட்டுருவாங்களா, எனக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்காதா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காய் ஜெபித்து, ஏதோ ஒரு காரியத்திற்காய் போராடி, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, அற்புதம் செய்கிற இயேசுவே தேடி வந்து, ஹல்லேலூயா, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அற்புதத்திற்கு அலைய வேண்டாம், அற்புதத்திற்கு ஓடி திரிய வேண்டாம், அற்புதத்திற்கு யாரையும் விசாரித்து போக வேண்டாம். அற்புதத்திற்காக இவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர்கிட்ட ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துரும், இவர்கிட்ட போனால் நன்மை நடந்துடணும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். இருக்கிற இடத்தில் உங்களை தேடி வந்து சுகமாக்குகிற கர்த்தர், நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்கிற கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தேடி வருவார். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது, எங்கே போனால் நடக்கும், எங்கே போனால் நடக்கும், அவர்கிட்ட போனால் நடந்துருமா, இவர்கிட்ட போனால் நடந்துருமா, அவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, இவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா? நான் சொல்லுகிறேன், இருக்கிற இடத்திலேயே நன்மை செய்ய அவர் வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல பொறுமையாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையில் பொறுமையாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பாருங்க. அற்புதம் உங்களை தேடி வரும், நன்மை உங்களை தேடி வரும், சுகம் உங்களை தேடி வரும், நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை தேடி வரும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். மாறுதலுக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அற்புதங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள்.
இந்த 3 இடத்திலுமே இயேசு அற்புதம் செய்தார். இந்த 3 இடத்திலுமே நன்மை செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 50 நாட்கள் ஜெபம் நேற்றிலிருந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். அருமையானவர்களே, ஏதோ சில காரியங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நேற்றுக்கு அநேக ஜெப பாரங்கள் அருமையானவர்களே எழுதுவதற்கு ஜெபிப்பதற்கான காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் காத்திருக்கிறீர்கள், கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். இந்த ஜெப நாட்கள் முடிவதற்குள் சில நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் ஆமேன் வந்திருக்கிறதை காண்பீர்கள். உங்களை சந்தித்திருப்பதை காண்பீர்கள். ஆமேன் ஆமேன். என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? எல்லாரும் இந்த கை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறேன். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். எல்லாம் நல்லா கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைவார்கள், புது பலனடைவார்கள். உங்கள் சோர்வுகளை உங்கள் தளர்வுகளை எடுத்து போட்டு உங்களுக்கு புது பலனை கொடுப்பாரு. வெட்கப்படுத்த மாட்டார். இழந்ததை திரும்ப தருவார். தலை குனிந்த இடத்திலே தலை நிமிரச் செய்வார். எந்த இடத்திலே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்திலே ஒரு கனம், அதே இடத்தில் ஒரு வழி, அதே இடத்தில் ஒரு ஆசீர்வாதம், அதே இடத்திலே சில நன்மைகள் உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. அதே இடத்துல ஆண்டவர் செய்ய போறாரு. எங்கேயோ ஒன்றை கொண்டு ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் படவில்லை. எங்கே குறைவு இருந்ததோ, எங்கே தீமை இருந்ததோ, எங்கே வருத்தம் இருந்ததோ, எங்கே சஞ்சலம் இருந்ததோ, எங்கே தவிப்பு இருந்ததோ, எங்கே கண்ணீர் இருந்ததோ அதே இடத்துல கமான், அதே இடத்துல அந்த இடத்துல ஆண்டவருடைய அற்புத செயல்கள் நடக்க போகிறது. அற்புத செயல்கள் நடக்க போகிறது. அது இந்த 1ஆம் தேதியை ஆரம்பித்து விட்டது. அது இன்னைக்கே ஆரம்பித்து விட்டது. சில காரியங்களை கர்த்தர் உன் பக்கமாய் திருப்புகிறார். உன் பக்கமாய் சில காரியங்களை திருப்பி கொண்டு வருகிறார். முடிவில்லாத சில காரியங்களுக்கு நல்ல முடிவுகள் வரப்போகிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அற்புதம் நடக்கட்டப்பா, நன்மை உண்டாகட்டும். நீ திருப்திப்படும்படி, நீ ஆச்சரியப்படும்படி உன் எண்ணங்களுக்கு மேலான காரியங்களை, உன் சிந்தனைகளுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். உனக்கு ஒரு வழி உருவாக்கப்பட்டு விட்டது, ஒரு வேலை உருவாக்கப்பட்டு விட்டது. உன் பிள்ளைகளின் வாழ்க்கை துணையை கர்த்தர் உருவாக்கி விட்டார். ஆமேன். அதற்கு ஒரு வாசலை திறந்து விட்டார். நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தருடைய அற்புத செயல்கள் இந்த மாதம் நடந்து முடிய போகிறது. இந்த மாதமே நல்ல முடிவுகள் வரப்போகிறது. நல்ல வழிகள் திறக்கப்பட போகிறது. அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், அநேகர் ஆச்சரியப்படுவார். மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவிலே உன் இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். வருத்தப்படாதிருங்கள். உங்கள் வருத்தங்களும் சஞ்சலங்களும் முடிந்து போகட்டும். கர்த்தர் எதை செய்கிறாரோ அதை நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை செய்கிறாரோ அதை நீங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அவர் நினைக்கிறது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசி இருக்கிறீர். நான் கர்த்தர், எனக்கு காத்திருந்தால் நீ வெட்கப்பட மாட்டாய் என்று கர்த்தரே எங்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்விலே நன்மைகள் உண்டாக போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்கள் நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறதற்காய் நன்றி. எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். இப்படி தொழில்களை ஆசீர்வதிங்க, இப்படி வேலைகளை ஆசீர்வதிங்க, இப்படி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பொருளாதார மேன்மை உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும். இப்படி எல்லைகளுக்குள்ள ஆவியானவர் இருப்பீராக. இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள்
ஆவிகள், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக. மறைமுகமாக போராடுகிற பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிறதுக்காய் நன்றி. வெற்றியை காண செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றன் பின் ஒன்றாக உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அனுபவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு பெருக போகிறது. ஜெப ஆவி பெருக போகிறது. வைராக்கியம் பெருக போகிறது. உன்னதத்தின் ஆவி உடைய பிள்ளைகளை நிரப்பப்பட போகிறது. உன்னதமான ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிற அருமையான எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய வேலைகளை தொழில்களை ஆசீர்வதித்துக் கொடும். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஊழியத்திற்கு சபைக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. கொடுக்கிற கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். மிஷனரி ஊழியங்களுக்காய் கொடுக்கிற கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திற்காய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களுக்காக நன்றி. அது நான் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கட்டும் ஐயா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.